வணக்கம் நண்பர்களே. 6 ஏப்ரல் மண்டே. டியூட்டி முடிஞ்சு 9 o'clock தான் வீட்டுக்கு வந்தேன். இது நேற்று கொண்டு போன லஞ்ச் பேக். வரும்போதே இந்த மஞ்சள் அப்புறம் பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்த பட் ரோஸ் நிறைய பூத்துருந்துச்சு. அப்புறம் இந்த குட்டி ரோஸு ஒரு சின்ன மொட்டு மாதிரி பூத்துருந்துச்சு. சாயங்காலம் ஃபுல்லாக மலர்ந்துருச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. யூஸ்வலாக ரோஸ் செடியிலேருந்து ரோஸை பிக்கவே மனசு வராது, அப்படியே விட்டுருவேன். பிங்க் பட் ரோஸ்லேயும் ஒரு 10 பூ பூத்துருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குக்கக்கா ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தாங்க. ஏன் 2 பொண்ணுக்கும் என்னன்னு தெரியல, ரவை உப்புமா ரொம்ப பிடிக்குது. எனக்கெலாம் உப்புமா சின்ன வயசில் பிடிக்கவே பிடிக்காது. தொட்டுக்கிறதுக்கு கெட்டி சட்னி தான் அரைச்சிருந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் உப்புமா சின்ன வயசில் பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதியானம் லஞ்சுக்கு வெள்ளை சாதம் தான். இன்றைக்கி நேற்று மீன் குழம்பு வச்சனால இன்றைக்கி சாம்பார் வைக்க சொல்லிட்டேன். முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது கொஞ்சோண்டு எண்ணெயில் முள்ளங்கியை வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி 2 பொரியல் செஞ்சுருந்தது. ஒன்று கோவக்காய் ரோஸ்ட்டு. கடாயில் கடுகு பொரிஞ்சதும் கோவக்காய் சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு ரோஸ்ட் பண்ண விடுறது. இன்னொன்று கத்திரிக்காய் தொக்கு, தக்காளி வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றுறது. ஹஸ்பண்ட் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. முன்னாடிலாம் 2 டிஃபனில் சாப்பாடு கொண்டு போவாங்க. இப்போல்லாம் ஒரே ஒரு இதில் தான் சாப்பாடு கொண்டு போகிறாங்க. எப்பயும் போல் தயிர். இந்த பில்கிரிமோட அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் சீரம் எனக்கு இன்ஸ்டாகிராம் சஜஷனில் நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் முடி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி கொட்டுச்சுன்னே தெரியல, ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது, வளரவும் மாட்டேங்குது. இது இன்ஸ்டாகிராம் சஜஷனால் தான் வாங்கினேன். கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கு. வாங்கி 3 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2வது பாட்டில். பை 1 கெட் 1 ஃப்ரீன்றனால வாங்கினேன். இது கூட சேர்த்து நான் இந்த லிட்டில் ஜாய்ஸோட பயோட்டின் கம்மிஸும் வாங்கி சாப்பிட்றேன். எனக்கு நல்லா இருந்த முடி கல்யாணத்துக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப கழிஞ்சிருச்சு. ஆனால் திருப்பி எனக்கு வளரவே இல்லை. இந்த வாட்டி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனோடு சேர்த்து உள்ளுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஹெல்த்தியானது சாப்பிட்லான்னு இது வாங்கியிருக்கேன். இது 2 மந்த்ஸுக்கு வாங்கினேன். இன்னும் ரிசல்ட் தெரியல. ரிசல்ட் வந்தால் நான் சொல்கிறேன். நைட்டுக்கு தோசை தான். தோசை மாவு இன்றைக்கி குக்கக்கா ஒழுங்காக அரைச்சி வைக்காமல் போயிட்டாங்க. அரிசி உளுந்தெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதனால் கோதுமை மாவு ஒன்றா கலந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். நேற்று வச்ச மீன் குழம்பு எப்போவுமே அடுத்த நாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதியானம் வச்ச சாம்பாரும் இருந்துச்சு. 2ஐயும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஊற்றுற தோசை ஒழுங்காகவே வராது. இந்த மாதிரி பிஞ்சி கொடூரமாக தான் வரும். அதை நான் சாப்பிட்டுக்குவேன். பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி.